அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். 4 வார்த்தைகள் தான். ஆனால் எக்கச்சக்கமான நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத் தரக்கூடிய வார்த்தைகள். என்ன அந்த 4 வார்த்தை? தெரிந்து கொள்வோமா? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ரை தொழுது முடித்துவிட்டு பள்ளிவாசலிருந்து வெளியே போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் ஒருவர் அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தொழுதுட்டு அதே இடத்துல உட்கார்ந்து ஜிக்ர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போனவங்க நீண்ட நேரத்திற்கு பிறகு சற்றேறக்குறைய லுஹாவினுடைய நேரம் வச்சுக்கங்களேன். ஒரு தோராயமாக ஒரு 10, 10:30 மணிக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹ் உள்ள வர்றாங்க. பார்த்தா அந்த அம்மா ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்லேருந்து போம்போது எந்த நிலையில உட்கார்ந்திருந்தாங்களோ, அதே நிலையில உட்கார்ந்திருந்து திக்ர்ல ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க. நல்ல விஷயம் தானே! இருந்தாலும் ரசூலுல்லாஹ் வந்தவுடனே பார்த்தவுடனே கேட்டாங்க, "என்ன இங்க உட்கார்ந்திருக்கீங்க?" "அல்லாஹ்வ திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறேன்." "அப்படியா? இந்த இடத்துல நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்கீங்க?" "இவ்வளவு நேரம் இருந்து திக்ர் செய்கின்ற நன்மையை நான் 4 வார்த்தைகளை 3 தடவை சொன்னேன். அல்லாஹ் எனக்கு கொடுத்து விட்டான்." ஹஜ்ரத் ஜுவைரியா அம்மா கேட்டாங்க, "அந்த 4 வார்த்தை என்ன? எப்படி அத 3 தடவ சொல்லணும்? சொல்லுங்களேன்னு" கேட்டாங்க. அப்பதான் ரசூல் சொல்லிக் குடுத்தாங்க, "நீங்களும் இதை குறித்துக் கொள்ளுங்கள். அதிக நேரங்கள் இருந்து இறைவனை தியானித்தால் என்ன நன்மை கிடைக்குமோ, அதை குறைந்த நேரத்திலே, குறைவான தடவைகள் இதை சொல்லிக் கொண்டால் போதுமானது கிடைத்துவிடும். எழுதிக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத்த அர்ஷிஹி வமிதாத கலிமாத்தி." இதுதான் அந்த வார்த்தைகள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதிகப்படியான நன்மைகளோடு அந்த வல்ல ரஹ்மானை சந்திக்கிற வாய்ப்பை நமக்கு நசீபாக்குவானாக.